வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோல சில காமன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். காமன்ஸ் அப்படின்னா என்னன்னா ப்ரோக்ராம்ல நம்ம டைப் பண்ற எக்ஸ்பிளனேஷன் நோட்ஸ். ப்ரோக்ராம்ல நம்ம டைப் பண்ற எக்ஸ்பிளனேஷன் நோட்ஸ். இதே ப்ராஜெக்டை ஃபியூச்சர்ல நம்ம ஓபன் பண்ணி பார்த்தாலோ அல்லது வேற ஒரு டெவலப்பர் ஓபன் பண்ணி பார்த்தாலோ அவருக்குன்னு சில குறிப்புகளை லெஃப்ட் பண்றதுக்கு நம்ம இந்த காமன்ஸ் யூஸ் பண்றோம். இது டூ டைப்ஸ் இருக்கு. பார்த்தோம்னா சிங்கிள் லைன் காமன்ஸ் அண்ட் மல்டி லைன் காமன்ஸ். சிங்கிள் லைன் காமன்ஸ்னா சிங்கிள் லைன்ல மட்டும் தான் அது எடுத்துக்கிறோம். அந்த ஒரு லைன் மட்டும் தான் அது காமன்ஸா எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு திஸ் இஸ் சிங்கிள் லைன் கமெண்ட் மோடு. நம்ம என்ன நோட்ஸா டைப் பண்ணணும், இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக திஸ் இஸ் சிங்கிள் லைன் கமெண்ட் சொல்லி நான் டைப் பண்றேன். திஸ் இஸ் சிங்கிள் லைன் காமெண்ட். ஓகே, இந்த மாதிரி சிங்கிள் லைன் காமெண்ட் போடலாம். மல்டி லைன் காமெண்ட் போடணும்னா ஸ்லாஷ் போட்டுட்டு அஸ்ட்ரிக் போட்டுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கலாம். அது இப்படி எத்தனை லைன் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் காமெண்ட்ஸை. திஸ் இஸ் மல்டி லைன் போட்டுட்டு நம்மளுக்கு எத்தனை லைன்ஸ் தேவையோ அத்தனை லைன்ஸ்க்கு இது பண்ணிக்கலாம். அஸ்ட்ரிக் போட்டு ஸ்லாஷ் போட்டுரு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மல்டி லைன் கமாண்டா எடுத்துக்கிறோம். இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்லாஷ் அஸ்ட்ரிக்ல இருந்து அஸ்ட்ரிக் ஸ்லாஷ் போடுற வரைக்கும் மல்டி லைன் கமாண்டா எடுத்துக்கிறோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த காமெண்ட்ஸை ப்ரோக்ராம் லைன்ஸா எக்ஸிக்யூட் பண்ணாது. அதை நோட்ஸ்ன்னு சொல்லி லீவ் அதை எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுரும். அந்த லைன்ஸை நம்ம காமெண்ட்ஸா நம்ம டைப் பண்ற லைன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுரும். அது நோட்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.